எஸ்ஆர்எம்மோட டூர் பார்க்க போகிறோம். அதாவது இதுக்கு தான் ஃபேமஸ்ஸு. அதாவது கிளாஸ் டைமில் நாங்கள் வந்து கட் அடிச்சுட்டு இப்படி தான் உட்காந்துருப்போம். இங்கே வந்து உட்காந்துருப்பாங்க போகிற வழியில். ஸோ கைஸ், வெல்கம் பேக். நான் தான் உங்கள் முனிஷ். அதாவது மிஸ்டர் எம்முக்கு புதுசாக வந்தீங்கன்னா, சேனலே புதுசு தான், சரி அது வேறு விஷயம். மிஸ்டர் எம்முக்கு புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வரும். இப்போ நீங்கள் தம்ப்நெயில் பார்த்து வந்திருப்பீங்க. எஸ்ஆர்எம்மோட டூர் பார்க்க போகிறோம். அதாவது தமிழில் எனக்கு தெரிஞ்ச ரொம்ப ஓப்பனாக ரொம்ப உள்ளே போய் எல்லாத்தையும் போட்டு நான் பார்த்ததில்ல தமிழில். அப்படி யாரோ பண்ணியிருந்தீங்கன்னா மன்னிச்சிடுங்க. ஸோ நம்ம அது பண்ணலாம் இன்றைக்கி, எஸ்ஆர்எம் டூர். ஏன்னா நானே ஒரு எஸ்ஆர்எம்மேட் தான். 3 இயர்ஸ் இங்கே யூஜி போட்டேன், முடித்தேன். இப்போ நான் பிஜி போட்டிருக்கேன் ஆன்லைனில். ஸோ எஸ்ஆர்எம்மோட டூர் பார்க்கலாம். இது வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் இப்போது புதுசாக யாராச்சும் காலேஜ் ஜாயின் பண்ணுறீங்கன்னா எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்க, என்வரன்மெண்ட் எப்படி இருக்கும், வீட்டில் உங்கள் அப்பா மக்களுக்கு இப்படி தான் இருக்கும் காலேஜ்னு யாராவது புதுசாக பிச் பண்ண போகிறீங்கன்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான். லைக் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, வ்ளாக் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேனலுக்கு, நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வரும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், இப்போ நீங்கள் பார்க்குறீங்கள, இதுதான் வந்து எஸ்ஆர்எம்மோட மெயின் கேட். அதாவது சென்னை திருச்சி ஹைவேல இருக்கிற மெயின் கேட் இது தான். அண்ட் தென் ஃபாலோட் பை த என்ட்ரன்ஸ் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். அது பக்கத்துலேயே வந்து இப்போ எஸ்ஆர்எம்மோட ஆர்ச் கேட், அதாவது ஃபேமஸான ஆர்ச் கேட் வெப்சைட்ஸ்லாம் இருக்கும். ஸோ நம்ம இங்கேருந்து உள்ள கேம்பஸ் ரீச் பண்ண நிறையா ஷட்டில் சர்வீஸ்லாம் இருக்குது. லைக் எனி டைம் அவைலபிள். அண்ட் யூ ஹேவ் த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் ஆல்சோ. ஸோ இதுதான் காலேஜோட என்ட்ரன்ஸ். கைஸ், இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆர்ச் கேட் காட்டியிருப்பேன், அந்த ஷட்டில் காட்டியிருப்பேன். அது அப்படியே நம்ம உள்ளே வந்தோம்னா நேராக சோழன் சிலைக்கு நான் ஒரு பீரோல் போட்டிருப்பேன், அதை பாருங்கள். சோழன் சிலையிலேருந்து ரைட்டுக்கு அப்படியே ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு. இப்படி பார்த்தோம்னா எஸ்ஆர்எம்னாலே நம்ம நெட்டில் போட்டோம்னா ஃபேமஸாக 2 பில்டிங் வரும். ஒன்று வந்து டெக் பார்க்கு, ஒன்று வந்து யூபி. அதுதான் இந்த யூபின்றது வந்து யூபி கீழே தான். யூபின்றது வந்து யூனிவர்சிட்டி பில்டிங். ஸோ அங்கே தான் நம்ம லைப்ரரி இருக்குது, இன்ஜினியரிங்கோட மெயின் எல்லா கிளாஸஸ் இங்கே தான் நடக்கும். இதுதான் யூபி. ப்ளஸ் உள்ளேயே நிறைய சூப்பர் மார்க்கெட் அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் பீரோலாம் நான் போட்டு விட்டுறேன் உங்களுக்கு. அப்படியே இப்படி போனோன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே வந்து உட்காந்துருப்பாங்க. இந்த பாருங்க, தாலி ஆல்ரெடி முடிச்செல்லாம் போட்டு வச்சிருக்கேன். இந்த தாலியை மட்டும் நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா இந்த வீட்டுக்கே நீங்க மகாராணி ஆயிடலாம். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு துணி வச்சு போடுவேன், காலமிக்கு விடுவேன், சோறாக்கி போடுவேன், எல்லாம் சொல்லி விடுங்க. எல்லா புழுக்களையும் பாக்குறேன். தயவு பண்ணி இந்த தாலி ஏத்துக்க. நீங்க மாட்டின்னு மட்டும் சொன்னீங்க, இந்த வாலிபம் கண்ணியாம பாலா போயிடும். ப்ளீஸ் ஹெல்ப் மீ. அதை கண்டுக்காம நீங்க அப்படியே போயிட்டீங்கன்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டி இருக்கும். அப்படியே இந்த பக்கம் சோழன் சிலைக்கு ரைட் வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். அதுக்கும் நான் ஒரு பீரோல் போட்டுடுறேன். வாங்க அப்படியே டிராவல் பண்ணுறேன். கைஸ், நம்ம அப்படியே இப்போ சொன்னோம்ல மெட்ராஸ் யூனிவர்சிட்டி போகிற வழி, அப்படியே வந்தோம்னா இங்கே பக்கத்துலேயே யூபி பக்கத்துலேயே என்ஆர்ஐ ஹாஸ்டல் ஒன்று இருக்கும். அதாவது ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இங்கே தான் படிக்கிறது. ஸோ அந்த ஹாஸ்டல் இங்கே தான், லைக் யூபி பக்கத்துலேயே இருக்கும் என்ஆர்ஐ ஹாஸ்டல். மற்ற ஹாஸ்டல்லாம் நான் காட்டுறேன் ஒரு வாங்க அப்படியே போகலாம். கைஸ், இப்போ தான் சொன்னல அந்த என்ஆர்ஐ ஹாஸ்டல், அது அப்படியே வந்தோம்னா இங்கே வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. இதுதான் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. அதாவது கேம்பஸ்குள்ளேயே அஃபிலியேட்டட் டு மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, ஐஐடி மெட்ராஸ்க்கு அந்த பில்டிங் தான் இது. ஸோ இதுதான் அது. அப்படியே அது பக்கத்தில் வந்து டெக் பார்க், அதாவது இன்னொரு பில்டிங் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எஸ்ஆர்எம்ல ஃபேமஸ் ஆனது பெரிய பில்டிங். அதோட என்ட்ரன்ஸ் அவென்யூ வந்து இப்படி. கைஸ், அப்படியே டெக் பார்க் அவென்யூல இருந்து வந்தோம்னா
அப்படியே ரைட்டில் வந்து இங்கே ஒரு பியூட்டிஃபுல்லான லேண்ட்ஸ்கேப் இருக்கும். அதுக்கு எதிரிலேயே அப்படியே இங்கே வந்து ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர், அதாவது ஆர்கிடெக்சரோட பில்டிங். அது பக்கத்துலேயே எம்பிஏ பிளாக், அதுதான் எம்பிஏ பிளாக்கு. ஸோ இதுதான் அது வந்து ஸ்கூல் ஆஃப் எம்பிஏ, இது வந்து ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர். ஸோ இங்கே தான் ஆர்கிடெக்சர் கிளாஸஸும் எம்பிஏ கிளாஸஸ் இங்கே தான் நடக்கும். ஸோ இதுதான். அப்படியே போனோன்னா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஃபேமஸான ஜாவா கேன்டீன். அதுதான் அடுத்து நம்ம அதை பார்ப்போம். ஸோ ஜாவா பார்க்கலான்னு சொன்னேன். ஆனால் ஜாவா பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த எஸ்ஆர்எம்னாலே ஃபேமஸ். லைக் நிறையா படத்துலலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சிங்கம், காவலன், அந்த மாதிரி படத்துலலாம் எஸ்ஆர்எம்மோட டெக் பார்க். இதுதான் அந்த டெக் பார்க்கு. ஸோ நிறைய படத்தில் பார்த்துருப்பீங்க. இப்போ ஒரே கூட்டமாக இருக்குது. காலேஜ்லாம் முடிஞ்சு எல்லாம் ரிட்டர்ன் போயிட்டு இருக்காங்க. இங்கே தான் எல்லாம் இன்ஜினியரிங் கிளாஸஸ் நடக்கும். ஸோ கைஸ், நம்ம இப்போ டெக் பார்க் பார்த்தோம்ல, டெக் பார்க் எதிரிலேயே அப்படியே வந்து இங்கே வந்து ஒரு காலேஜோட கிரவுண்டு, ப்ளே கிரவுண்ட், பெரிய கிரவுண்டு. லைக் என்னென்ன ஈவெண்ட் நடந்தாலும் ஒன்று காலேஜோட கிரவுண்டில் நடக்கும், இல்லை அது எதிரில் இருக்கிற அப்படியே அந்த டிபி கணேசன் ஆடிட்டோரியம். இந்த ஆடிட்டோரியம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஏஷியாஸ்லேயே ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஆடிட்டோரியம்ஸ். ஸோ அதுதான் இது. நிறைய ஈவெண்ட்ஸ் நடக்கும். எஸ்ஆர்எம்மோட ஃபேமஸ் மிலான், இந்த ரெண்டுலேயும் தான் நடக்கும். ஸோ கைஸ், இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இதுதான் வந்து எஸ்ஆர்எம்மோட ஹாஸ்பிட்டல். இட்ஸ் ஆல்சோ நோன் அஸ் எஸ்ஆர்எம் குளோபல் ஹாஸ்பிட்டல்ஸ். நிறைய படத்தில் பார்த்துருந்துருப்பீங்க. இப்போ ரீசெண்டாக டிமான்டி காலனி 2லேயும் வந்துருந்துச்சு. அண்ட் ரீசெண்ட்லி எஸ்கேஎம் ஏஆர் முருகதாஸோட படத்தோட ஷூட்டிங்கும் ரீசெண்டாக இங்கே நடந்துச்சு. ஸோ இதுதான் அந்த ஹாஸ்பிட்டல், எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டல்ஸ். அண்ட் தென் இட்ஸ் ஃபாலோட் பை மெடிக்கல் காலேஜ். ஸோ இதுதான் அந்த மெடிக்கல் காலேஜ், எஸ்ஆர்எம்மோட மெடிக்கல் காலேஜ். அப்படி இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த நியூ ஸ்லைஸ் ஆஃப் லைஃப்ன்ற கெஃபே, இப்போ ரீசெண்டாக ரீல்ஸில் ஃபேமஸான கெஃபே. ஸோ கைஸ், இவ்வளோ தூரம் வந்துட்டோம். அப்படி இதையும் விலாக் எடுத்துடலாம் அப்படின்னு உள்ளே போனால், அட்டா பாவீங்களா, எஸ்ஆர்எம்மாடா இது அப்படின்ற அளவுக்கு பண்ணி வச்சுருந்தாங்க. ஏன்னா நாங்கள் படிக்கிறப்ப அப்படிலாம் ஒன்றுமே பண்ணல, விட்ட உடனே இப்படி பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியே எல்லோரும் சாப்பிட்டுட்டு விலாக கண்டினியூ பண்ணலான்னு அப்படியே அங்கே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். என்னடா இது வசனமே புரியலன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது. இந்த வீடியோ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் தான் நாங்கள் ரியலைஸ் பண்ணோம் மைக் வந்து மக்கர் பண்ணிடுச்சு, அதாவது சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆயிடுச்சுன்னு. ஸோ அந்த காரணத்தினால தான் நீங்கள் இப்போ வாய்ஸ் ஓவரில் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ கைஸ், இப்போ தான் ஆர்டர் பண்ணோம். ஒரு கீ தோசை, ஒரு வெஜ் கொத்து ஆர்டர் பண்ணி வெயிட் பண்ணிருக்கோம். ஆர்டர் முடிச்சு வாங்கிட்டு போயிட்டு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். அப்படியே பாருங்கள். வெயிட் பண்ணோம். கைஸ், ஆர்டர் பண்ணதும் ஒரு 5-10 மினிட்ஸில் சாப்பாடு வந்துருச்சு. எல்லோரும் சாப்பிட்டோம். இட் வாஸ் ஓகேவா, ஓரளவுக்கான நல்ல சாப்பாடுன்னு தான் சொல்லலாம். கைஸ், இதுதான் நம்ம கோட்டை. அதாவது 3 வருஷம் நாங்கள் படித்த இடம் இதுதான். ஸோ இங்கே தான் பிஎஸ்சி எம்எஸ்சி கிளாஸஸ் இங்கே தான் நடக்கும் ஃபார் போத் பிஜி அண்ட் யூஜி. ஸோ இதுதான் அந்த எஃப்எஸ்ஹெச் பிளாக். கைஸ்,
கடைசியாக தான் வந்து சேர்ந்தார் விநாயக்ன்ற மாதிரி. கடைசியாக தான் வந்தது நம்ம கிளாக் டவரும் ஜாவாவும். ஸோ யா, திஸ் இஸ் த ஃபேமஸ் கிளாக் டவர் அண்ட் அதை சுற்றி உள்ள என்வரான்மெண்ட் இதுதான். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா இதுதான் ஜாவா, அதாவது ஜாவா ஃபுட் கோர்ட். எஸ்ஆர்எம்மில் ரொம்ப ஃபேமஸான இடங்கள் தான். நிறையா ஃபுட் ப்ளாகர்ஸும் வந்து வ்ளாக் போட்டிருப்பாங்க, ஷார்ட்ஸ் போட்டிருப்பாங்க, ரீல்ஸ் போட்டிருப்பாங்க. இதுதான் ஏகப்பட்ட கடை இருக்குது. 8 மணிக்கு கிட்ட 6-7 மணி ஆகும்போது பாருங்கள், சுற்றி இருக்கிற என்வரான்மெண்ட்டை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ யா கைஸ், ஜாவானாலே இதுக்கு தான் ஃபேமஸ்ஸு. அதாவது கிளாஸ் டைமில் நாங்கள் வந்து கட் அடிச்சுட்டு இப்படி தான் உட்காந்துருப்போம், எல்லாம் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு சும்மா கதை அடிச்சுக்கிட்டு. இதுதான் இருக்கிறது வந்து 4 பேர். ஆனால் நம்மக்கிட்ட எப்பயும் போல 2 ஜூஸ் தான் வாங்கினோமா, கட் ஆஃப் போட்டோமா, குடித்தோமா அப்படின்னு. கிளாஸுக்கு போனால் தான் சரித்திரமே இல்லை. நீங்கள் எல்லா காலேஜ்லேயும் சொல்கிற மாதிரி, எல்லா ஸ்டூடெண்ட்டும் சொல்கிற மாதிரி எங்கெல்லாம் கிளாஸுக்கு எல்லாம் நல்லா போக மாட்டோம், கட் அடிச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் உண்மையாலே கிளாஸுக்கெல்லாம் உண்மையாலே நாங்கள் கிளாஸுக்கெல்லாம் போனதான் இல்லை, கிடையாது. பண்றது முள்ள மாதிரி தானோ, ஆனா மூஞ்ச மட்டும் கேலண்டர் வர முருகன் போட்டோ மாதிரி சிரிச்சா மாதிரியே வச்சுக்கிறீ எப்படி? கைஸ், ஸோ எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. ஃபைனலி ஸ்பீக்கிங் அபவுட் எஸ்ஆர்எம், நாங்கள் வந்து 3 இயர்ஸ் நீங்கள் படித்து முடிச்சிட்டோம். அதாவது யூஜியை படித்து முடிச்சாச்சு. இப்போ வந்து நாங்கள் பிஜி நாங்கள் 2 பேர் போட்டிருக்கோம், ஆனால் ஆன்லைனில் போட்டிருக்கோம். நான் வந்து உருப்பட வேலையாக வெளியே போய் படிக்கிறேன். நாங்களும் தான் உருப்படுறோம். இவனை வந்து உருப்படாமல் இங்கே சுற்றினாட்டு அப்படி கிடையாது. ஆக்சுவலி உண்மையிலே எஸ்ஆர்எம் வந்து ஒரு நல்ல காலேஜ் தான். அதாவது அது என்ஜாய்மெண்ட்டாக தப்பாக எடுத்துகிட்டு போகிறதும் இல்லை ஒழுங்காக யூஸ் பண்ணி நம்ம கரியர் பில்ட் பண்ணுறதும் நம்ம கையில் தான் இருக்குது. அது வந்து எந்த காலேஜ் போனாலும் அதே கணக்கு தான். ஆனால் எஸ்ஆர்எம்மில் கொஞ்சம் ஃப்ரீடம் அதிகம். எல்லாரும் சொல்கிற மாதிரி உண்மையாலே எஸ்ஆர்எம்மில் வந்து என்ஜாய்மெண்ட்டுங்கிறது வந்து அளவுக்கு அதிகமாகவே இருக்குது. நீங்கள் அதை எப்படி நீங்கள் அதை எடுத்துக்கிறீங்கன்றது தான் இதில் முக்கியம். அதே மாதிரி வழிகளுக்கு ஏற்ற மாதிரி நல்ல வழிகளும் இருக்குது, அதுக்கு ஏற்ற மாதிரி இவனை மாதிரி கெட்ட வழியில் போகாமல் நம்ம மாதிரி கொஞ்சம் நல்ல வழியே போயிருங்க. அவ்வளோதான். நம்ம எப்படி ஒரு விஷயத்தை எடுத்து அதை எப்படி நம்ம டெவலப் பண்ணுறோம் என்றதை பொறுத்து தான் இருக்குது எல்லாமே. ஸோ யா, வேறு ஏதாவது இருக்கா? எஸ்ஆர்எம் ரிவ்யூ ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து எக்ஸாம்லாம் இப்போ நீங்கள் எக்ஸாம்ல இல்லைன்னு மலையாளம் மட்டும் இல்லை, ஆந்திராவிலிருந்து தெலுங்கு, கன்னடா, என்ஆர்ஐ ஸ்டூடெண்ட்ஸு அனைவரும் வந்து படிக்கணும். ஒரே காலேஜ் எஸ்ஆர்எம் தான்.